வணக்கம் சொந்தங்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நானும் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜி ரெசார்ட்டுக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் டைம் வரும்போது நாங்கள் எந்த வீடியோஸ் எடுக்க முடியல, பயங்கர கூட்டமாக இருந்தது. இந்த தடவை ஓடுறது, ஆடுறது, குதிக்கிறது, விளையாடுறது பயங்கரமாக ஃபன் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். அப்போ தான் என்னென்ன ஃபன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியும். செமையாக ட்ரோலும் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக சிரிக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிட போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா குழந்தைங்களுக்கு வயிற்றுக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அவங்க பாட்டு கம்முன்னு இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு இப்படியெல்லாம் காரு துப்புனாலும் நமக்கு பசிக்கும் இல்லைங்களா, அதனால் சாப்பிட்டு தான் ஃபஸ்ட்டு கிளம்பணும். கொஞ்சம் கோல்டாகவே இருந்தது. சாப்பிட்டு ஒரு மாத்திரையும் போட்டுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடியாக கிளம்புனேன். வாங்க, வெல்கம். நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். சாப்பிட்டோன்னே நம்ம வண்டி எடுத்தாச்சு. நம்ம பல்லடம் திருப்பூர்லேருந்து ஜி ரெசார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து ஒரு மணி நேரம் தான் ஆகுது. ஜி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து டிக்கெட் எடுத்துட்டோம். லாஸ்ட் வீடியோலேயே எப்படி போகணும் என்ன ஏதுன்னு கிளியராக சொல்லியிருக்கோம். இந்த வீடியோவில் வெறும் ஃபன் மட்டும்தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் போட்ட ஆட்டத்துக்கு அளவே கிடையாது. புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ பவுல் பயங்கரமாக தண்ணியிலே தான் இருக்கார். தண்ணியை விட்டு தூக்குனாலே பவுல் தண்ணியில் தான் இறங்குறாரு. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எதுலேருந்து நம்ம தண்ணியிலேருந்து எடுக்கணும்னு பார்த்தாலும் அவர் அதுக்குள்ளே தான் இறங்கணுங்கிறாரு. நமக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பயமாக இருக்குது. ஆனால் அவர் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாரு. இந்த ரவுண்டெல்லாம் எங்களுக்கு லாஸ்ட் டைம் கிடைக்கல. பயங்கர கூட்டமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நாங்கள் மே ஃபஸ்ட்டு போயிட்டோம் தெரியாமல். இப்போ லாஸ்ட்டாக இருக்கும்போது வெயிலும் கம்மியாயிடுச்சு, கூட்டமும் கம்மியாக இருக்குது. விளையாடுறதுக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கூட்டமாக இருந்தால் அது ஒரு தனி சந்தோஷம்தான். லாஸ்ட் டைம் எதுவுமே வீடியோ எடுக்க முடியல. ஆனால் இந்த தடவை வீடியோ எடுத்துட்டோம். அந்த ரவுண்டில் நானும் போவேன் அப்படின்னு சொல்லி குதிச்சுட்டு இருந்தார். அவரை நிற்க வச்சோம். ஆக்சுவலி இது சின்ன குழந்தைங்க விளையாடுறதில்ல, பெரியவங்களுக்கானது தான். என்னோட வீட்டையே தாங்கன்னா பார்த்துங்களேன், என்னையவே மிதக்க வைக்குது. ஸோ நானும் அதிலே தான் உட்காந்துருந்தேன். ஏன்னா என் ஃப்ரெண்டோட ஃபேமிலி வர்றாங்க அப்படின்னுங்காட்டி நாங்கள் ஒன்று எடுத்து வச்சுருந்தோம். அவங்களும் அவங்க குழந்தைங்களும் எல்லாம் சேர்ந்து விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஜாலியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியிலே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தோம். அதில் குளோரின் வேறு கொஞ்சம் போட்டிருந்தாங்க. கண்ணு கொஞ்சம் எரிச்சலாக இருந்தது. மற்றபடி வேறு எந்த ப்ராப்ளம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்க ஃபுல்லாக விளையாண்டாங்க. சளியோ காய்ச்சலோ எதுவுமே வரல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எவ்வளோ தான் காசு பணம் சேர்த்தாலும் நம்ம செலவு பண்ணிவிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த மெமரிஸை அழிக்கவே முடியாது இல்லைங்களா. அதனால் நாங்கள் நிறைய மெமரிஸ் க்ரியேட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எங்களோட ஆஃப்டர் மேரேஜ் லைஃப் பயங்கர ஃபன்னாக போயிட்டுருக்கோம். காசு கொஞ்சம் இருந்தாலும் அந்த கொஞ்சம் காசை வச்சு நம்ம எப்படியெல்லாம் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நம்மளை விட மேலே இருக்கிறவங்கள பற்றி நாங்கள் யோசிக்கிறதில்ல, நாங்கள் எங்களை விட கீழே இருக்கிறத பற்றி யோசிக்கிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எப்படி இருக்கோம், நம்மளால் என்ன முடியும், நம்மளால் என்ன செய்ய முடியும், நம்ம குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்க முடியும், அதை நாங்கள் பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நினைக்கிறோம். அதே மாதிரி நாங்கள் ரொம்ப ஜாலியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த தண்ணியிலே ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் விளையாண்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பின்னாடி இந்த மங்கி, இந்த ஃபால்ஸ் மாதிரி இருக்கிறது, இதுலேயும் தண்ணி விட்டுட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு ½ அன் ஹவர் ஒன்ஸும் ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அடுத்தடுத்து நான் அதை காட்டுறேன். இந்த மங்கியிலேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்குது. இது கொஞ்சம் ஃபால்ஸ் மாதிரி, அருவி மாதிரியே நமக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகும். பார்க்க தான் கொஞ்சம் விழுகிற மாதிரி இருக்குது. பக்கத்தில் போனால் பயங்கரமான ஸ்பீடில் தண்ணி வருது ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பவுலும் சாரையும் அனுப்பிச்சி விட்டேன். ஏன்னா எல்லாருமே போக முடியாது இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் போய் அங்கே ஆட்ட ஆடிட்டு இருந்தாங்க. ஆனால் வழுக்கவெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்களா, இந்த தம்பி தலைக்கு ஏதோ தொப்பி போட்டு கண்ணுக்கு மூக்குக்கு ஏதோ சேர்ந்த மாதிரி கண்ணாடிலாம் போட்டு ஜாலியாக விளையாண்டாங்க. அதை பார்க்க கூட நமக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரிலாம் போடுறதுக்கு நம்ம பசங்க கொஞ்சம் வளரணும். வளர்ந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் இருக்கோம். அவள் ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பேசினா போர் அடிக்கும். கொஞ்சம் என்னோடய வாய்ஸ் ஓவர் இல்லாமல் கொஞ்சம் மியூசிக்லாவும் பார்ப்போம்.
என்ன ஆழத்தையே காணா. தண்ணியில டைவ் அடிக்கிறியா? உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? சாராக்குட்டி என்னதான் தைரியமா ஏறி வந்தாலும் சறுக்கும் போது கொஞ்சம் பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா போய் தான் இறங்குறதுல தள்ளி விடுற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அவங்க விழுகல. அதுல உட்காரியா பச்சை அதுல என் ஃப்ரெண்டு உடுமலைப்பேட்டையிலேருந்து வந்துட்டாங்க. அவங்க வர்றதுக்கு 2.5 hours மேலே ஆயிடுச்சு. அவங்க வந்தோடனே அவங்க பாப்பா, அந்த பாப்பா பேர் ஹாசினி, ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அவங்களுக்கு தெரியும். அந்த பாப்பாவோட எல்லாம் சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து இறங்கும்போது இது அவங்க சிஸ்டர், என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டு, அவங்க குழந்தை. அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க அந்த பலூனில். அதே ஒரு தண்ணி ஃபீல் ஃப்ரெண்ட்ஸ். அந்த தண்ணியில் வந்து மிதந்துட்டு வர்றது கொஞ்சம் ஃபஸ்ட்டு பயமாக இருக்கும், அதுக்கப்புறம் போக போக சரியாயிடும். இந்த ரைடு வந்து சின்ன சர்க்கிள் இருக்கிற மாதிரி கொஞ்சம் பெரிய சர்க்கிள். மேலேருந்து கொஞ்சம் பார்க்கவே கொஞ்சம் பயமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் போக போக 1 or 2 times போனால் கொஞ்சம் வந்து பழகிடும். ஆனால் லைட்டாக கொஞ்சம் ஜெர்க் ஆகத்தான் செஞ்சிச்சு நான் போகும்போது. அடுத்தடுத்து பாருங்கள், நானும் இதில் சறுக்கியிருப்பேன். பயங்கர ஃபன்னாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இருக்கிறது குழந்தைங்க விளையாடுறதான், அதுக்கப்புறம் இருக்கிறதுல பெரியவங்க விளையாடுறதுன்னு சொன்னாங்க. ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாங்களா? அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. தேக்குடா, முடியுமா? முடியாது. சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்புறம் மறுபடியும் ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. காலையிலேருந்து ரொம்ப விளையாண்டோம். ஸோ அதனால நம்ம வந்து லஞ்ச் சாப்பிட வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே சிக்கன் ரைஸ் மட்டும்தான் நல்லா இருந்தது. ஃபுல் மீல்ஸ் எனக்கு அவ்வளோ பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் டைம் வரும்போது சிக்கன் ரைஸ் தான் சாப்பிட்டோம், இந்த டைமும் சிக்கன் ரைஸ் தான் சாப்பிட்டோம். குவான்டிட்டிலையும் குவாலிட்டிலையும் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. 1க்கு 2 சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறது, பிள்ளைங்க சாப்பிடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எப்போ போகிறது, தண்ணிக்கு போகிறேன் இதே தான். ஒவ்வொரு ஸ்விம்மிங் பூலும் ஒவ்வொரு ஹைட்டில் ஆழமாக தண்ணி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ்.
ஃபஸ்ட்டு நாங்கள் விளையாடுறது குட்டி சின்ன குழந்தைங்க விளையாடுறது. அப்புறம் உள்ளே இந்த தண்ணி பின்னாடி சாப்பிட்ற இடத்துக்குலாம் போகிறதெல்லாம் பெருசு. இப்போ பாருங்கள் இவங்க குதிக்கிறாங்கன்னா இவங்களுக்கே கழுத்தளவு தண்ணி, பெரியவங்களுக்கே கழுத்தளவு தண்ணி வர மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் மறுபடியும் சாப்பிட்டு மறுபடியும் விளையாட வந்துட்டோம். அந்த ஸ்பாட்டில் தான் வந்து இந்த தண்ணி இது ஒன்று ஆஃப் அன் ஹவரில் ஒரு டைமாக தண்ணி திருப்பி விடுவாங்க. ஃபால்ஸு, அதுக்கப்புறம் இது, அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூல் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இதில் பாருங்கள் நாங்கள் பண்ணுற அலும்பை. தோலை வச்சு மேல கட்டி மியூசிக் போட்டால் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வரையும் பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ கைஸ். இந்த ஃபைனல் டச்சை பார்த்துட்டு போயிருங்க. இவங்க பண்ணுற எக்ஸசைஸை நீங்களே பாருங்கள். ஃபைனலாக வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணுற இடத்துல வந்து எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்காக காத்துக்கொண்டே இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ கைஸ். பாய்.